வந்திருக்குன்னு தெரியலையே. இன்னைக்கு எதுவும் கல்யாணம் காது குட்டி இருக்குமா? நேற்று போன பிரியாணி நல்லா இருந்துச்சுமா. இன்னைக்கும் எதுவும் விசேஷத்துக்கு கூட்டிட்டு போனா நல்லா தான் இருக்கும். மா, அமுதாக்கு இன்னைக்கு ஸ்கேன் பண்ணணும், டாக்டர் வர சொல்லியிருக்காங்க. நானும் அமுதாவும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம்மா. அதுச்சே ஆஸ்பத்திரிக்கா? நான் கூட ஏதோ கல்யாணத்துக்கு நினைச்சிட்டேன். ஆஸ்பத்திரிக்கு நம்ம என்னத்துக்கு போகணும், நம்ம இங்கேயே கதப்போம். சரிப்பா கதிரு, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்கம்மா. வணக்கம் டாக்டர். அடடே வாங்கம்மா, முன்னாடியே வந்திருக்கீங்கல்ல? ஆமாங்க டாக்டர், முன்னாடியே வந்தோம். அப்போ ரிசல்ட் நெகட்டிவ்னு வந்துருச்சு. அப்புறம் நீங்கள் திரும்பவும் கார்டு கொடுத்து அனுப்பியிருந்தீங்க. அப்புறம் செக் பண்ணி பார்த்தோம் டாக்டர், ரிசல்ட் பாசிட்டிவ் வந்திருக்கு டாக்டர். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இப்போ எவ்வளோ நாள் ஆகுதுமா? டாக்டர் 45 நாள் கழிஞ்சு வர சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு 50 நாள் ஆகுது டாக்டர். ஓ ஓகேம்மா, அப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்துடலாம். சரிங்க டாக்டர். டாக்டர், குழந்தை நல்லா இருக்குல்ல டாக்டர்? இருங்க கதிர், அதான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். டாக்டர் என்னாச்சுங்க டாக்டர்? ரொம்ப நேரமா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. என் மனைவி கர்ப்பமா தானே டாக்டர் இருக்காங்க? எந்த பிரச்சனையும் இல்லையே டாக்டர்? ஏன்னா என்னதான் கார்டில் பாசிட்டிவ் வந்துருச்சுன்னு நாங்கள் சந்தோஷப்பட்டாலும் உங்ககிட்ட வந்து காமிச்சு ஸ்கேன் பண்ணி பார்க்குற வரைக்கும் எங்கள் 2 பேத்துக்குமே நிம்மதியே இல்லை டாக்டர். புரியுதுப்பா கதிர், எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்க மனைவி கர்ப்பமா தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் இல்லை. ஐயோ டாக்டர், இப்பதான் டாக்டர் சந்தோஷமா இருக்கு. இருங்க இருங்க, இதுக்கே சந்தோஷப்பட்டுட்டா எப்படி? உங்களுக்கு ஒரு குழந்தை இல்ல, 2 குழந்தை கடவுள் கொடுத்திருக்காரு. ட்வின் பேபிஸ். என்னம்மா அமுதா, இப்ப சந்தோஷம் தானே? ஐயோ டாக்டர், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா, அலை போலவே விளையாடுமே, சுகம் நூறாகுமே, மண்மேலே துள்ளும் மான் போலே, பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா. சரி சரி, ஸ்கேன் பண்ணி முடிஞ்சாச்சு, நீங்க எந்திரிங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க ரொம்ப கொடுத்து வச்சவங்க. ஒரு குழந்தை கிடைக்காதான்னு அன்னைக்கு அப்படி அழுதீங்க. இப்ப பாருங்க, கடவுள் உங்களுக்கு 2 குழந்தைய கொடுத்திருக்காரு. டாக்டர், கேட்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு டாக்டர். அப்புறம் டாக்டர், 2 குழந்தைன்னா அதனால அமுதாவுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாது இல்லை டாக்டர்? இங்க பாருங்கப்பா, அதை பத்தி நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. 2 குழந்தை என்ன, 3 குழந்தை 4 குழந்தைன்னு சாதாரணமா பெத்தெடுக்கிறாங்க. அதெல்லாம் இந்த காலத்துல ஒரு பிரச்சனையே கிடையாது. அம்மாவுக்கும் 2 குழந்தைங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம பிரசவத்தை பார்க்க வேண்டியது ஏன் பொறுப்பு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். அப்புறம் 2 குழந்தைங்கன்றதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும்ப்பா. ஏன்னா ஒரு குழந்தை இருக்கிறவங்கள இந்த காலத்துல நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். 3-4 மாசம் வரைக்கும் எந்த வேலையும் செய்யாம ரெஸ்ட் எடுக்கணும்ப்பா. 2 குழந்தைங்கிறதுனால கொஞ்சம் கவனமா பார்த்துக்கங்க. வேலையெல்லாம் எதுவும் செய்ய விடாதீங்க, நல்லா ரெஸ்ட் எடுக்கட்டும். கொஞ்சம் மெதுவா நடக்கிறது, அப்புறமா ஏதாவது சின்ன சின்ன வேலைகள் செய்யறது, அதெல்லாம் செஞ்சுக்கலாம், எந்த பிரச்சனையும். ஓகே டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நல்லா சாப்பிடணும், நிறைய பழ வகைகள் எல்லாம் சாப்பிடணும். அப்புறம் தண்ணி நிறைய குடிங்க. இனி வேற வெயில் காலம் தொடங்க போகுதுமா, உடம்ப சூடாக விடக்கூடாது, நல்லா குளிர்ச்சியா வச்சுக்கணும். நிறைய தண்ணி குடிங்க. சரிங்க டாக்டர். அப்புறம் இப்போதைக்கு ஃபோலிக் ஆசிட் மருந்து மாத்திரை எழுதி கொடுக்குறேம்மா. அது ஒன்றும் இல்லை, வெறும் சத்து மாத்திரை தான். அதை வந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் சாப்பிடுங்க. அதுக்கப்புறமா நான் வேற மருந்து மாற்றி கொடுக்குறேன். சரிங்க டாக்டர். அப்புறம் இன்னொரு விஷயம், பொதுவாக குழந்தைங்களுக்கு 45வது நாள்ல இருந்தே இதய துடிப்பு தொடங்கிரும். ஆனால் குழந்தைங்களுக்கு இன்னும் இதய துடிப்பு வரல. என்ன டாக்டர் சொல்றீங்க? டாக்டர், என்ன டாக்டர், 2 குழந்தைங்கன்னு சொல்லவும் நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டோம். இப்போ என்னடானா இதே துடிப்பு வரலன்னு சொல்றீங்க. எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு டாக்டர். இங்கே பாருங்கப்பா, பயப்படாதீங்க. 45வது நாள் பொதுவாக குழந்தைங்களுக்கு இதய துடிப்பு தொடங்கிரும். ஆனால் எல்லா குழந்தைங்களுக்கும் அப்படி ஆகணும்னு இல்லை. சில குழந்தைங்களுக்கு 50வது நாள் கூட வரலாம், சில குழந்தைங்களுக்கு 60 நாளில் கூட இதய துடிப்பு தொடங்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இன்னொரு 10 நாள் கழிச்சு நம்ம திரும்பவும் ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம். அப்போ நிச்சயமாக குழந்தைங்களுக்கு இதய துடிப்பு வந்திருக்கும். பயப்படாதீங்கம்மா.
ஐயோ டாக்டர், என்ன டாக்டர் இது? 45வது நாளே இதய துடிப்பு வந்துரும்னா எனக்கு இப்ப 50 நாள் ஆயிடுச்சு டாக்டர். அப்ப இன்னும் இதய துடிப்பு வரலங்கறீங்க. எனக்கு பயமா இருக்கு டாக்டர். இங்கே பாரு மாமுதா, இந்த மாதிரி நேரத்தில் மருந்து மாத்திரையை விட தைரியமும் நம்பிக்கையும் தான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கையோட தைரியமாக இருக்கணும், எதுக்கும் பதட்டப்படக்கூடாது, பயப்படக்கூடாது. நான் தான் சொல்கிறேன்லம்மா, இந்த மாதிரி ஆகிறதெல்லாம் ரொம்ப சகஜம். நீ வேணா பாரு, இன்னொரு 10 நாள் கழித்து ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதய துடிப்பு வந்திருக்கும். ஒரு டாக்டராக என்னால் இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் மறைக்க முடியாது. அது மட்டும் இல்லாமல் 10 நாள் கழித்து ஸ்கேன் பண்ணணும். அதனால தான் உங்ககிட்ட நான் இந்த விஷயத்தையே சொன்னேன். டாக்டர், இந்த மாதிரி இதய துடிப்பு வராம இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல டாக்டர்? இங்கே பாருங்க கதிர், நான் தான் சொல்கிறேன்ல, 60 நாள் 70 நாளில் கூட இதய துடிப்பு வந்த குழந்தைங்கள் இருக்காங்க. அதனால் இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் 70 நாளைக்கு மேலே இதய துடிப்பு வரலை அப்படின்னா தான் அதுக்கப்புறம் நம்மளால் எதுவும் செய்ய முடியாது கதிர். ஆனால் அதுக்குள்ளே நிச்சயமாக இதய துடிப்பு வந்துடும். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாமல் இருங்க. அப்புறம் கதிர், உங்கள் மனைவி எந்த அளவுக்கு பயப்படுவாங்கன்னு அன்றைக்கி நீங்கள் செக் பண்ண வந்தப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் தான் அவங்களுக்கு தைரியம் சொல்லணும். சரிங்க டாக்டர், நான் பார்த்துக்கிறேன். சரிம்மா, நான் மருந்து எழுதி கொடுக்குறேன். 10 நாள் கழிச்சு வாங்க. சரிங்க டாக்டர், அப்போ நாங்கள் வரோம். மா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? நம்ம கதிருக்கு ரெட்டை பிள்ளையா ஸ்கேன் பண்ணி சொல்லியிருக்காங்க. அதடே, ரெட்டை புள்ளையா? இருக்கட்டும். 2 முறை மாசமாகி 2 முறை பிரசவம் பார்த்து 2 முறை எல்லாம் செய்யறதுக்கு இது ஒரே பிரசவத்துல ரெட்டை புள்ள பிறந்துட்டா நல்லது தானே? வேலை முடிஞ்சது. ஆமாம்மா, ஒரே பிரசவத்தில் 2 பிள்ளை பிறந்தா நல்லது தான். ஒன்றுக்கு ஒத்தாசையாக இருந்துக்குங்க. ஆமத்தி மரவட்டம், 2 புள்ள பெக்கிறது என்னத்துக்கு? ஒண்ணுக்கு ஒத்தாசையா இருக்கட்டும்னு தானே. அல்லாம ஒன்ன மாதிரி ஒரு பிள்ளைய ஒதுக்கி வச்சு ஒரு பிள்ளைய மாத்திரம் தலையில தூக்கி வச்சு ஆடுறதுக்கா? மா, இப்போ எதுக்குமா அதை பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? கதிருக்கு ரெட்டை பிள்ளைன்னு நான் சந்தோஷத்தில் இருக்கேன். தேவையில்லாமல் அதையெல்லாம் பேசாதீங்க. இங்க பாருட்டி மரவட்டம், ஒத்த பிள்ளை இல்ல ரெட்டை பிள்ளை இல்ல, 10 பிள்ளை பெத்தாலும் பெத்தவளுக்கு எல்லா பிள்ளையும் ஒண்ணு தாண்டி. எல்லா பிள்ளை மேலையும் ஒருபோலதான் பாசம் வைப்பா. காயத்ரி இப்ப எங்க இருக்கா, எப்படி இருக்கா? இதெல்லாம் தெரிஞ்சுக்காம உன்னால எப்படி மரவதம் இருக்க முடியுது? அவ எப்படி இருந்தா எனக்கு என்னம்மா? பெத்த அம்மா வேண்டாம், கூட பிறந்த தம்பி வேண்டான்னு தூக்கி போட்டுட்டு போனவ தானே. அதுவும் நானும் என் பையனும் கஷ்டத்தில் இருக்கும்போது இந்த கஷ்டப்படுற வாழ்க்கை எனக்கு வேண்டாம், எனக்கு வசதியான வாழ்க்கை தான் வேணும்னு எவனோ ஒரு பணக்காரனை கட்டிக்கிட்டு போனவ தானே. அவன் நல்லா தான் இருப்பான். ஏட்டி மரவதம், சரி தாண்டி. என்ன இருந்தாலும் நம்ம வீட்டுல நல்லது கெட்டது எல்லாம் நடக்கும்போது நம்ம வீட்டு பிள்ளைங்க இல்லைன்னு நினைக்கும் போது வருத்தமா இருக்குட்டி. அந்த கவலை அவளுக்கே இல்லையே, அப்புறம் நமக்கு என்னத்துக்குமா? பணக்கார வாழ்க்கையில அவ இந்த பாவப்பட்ட அம்மாவையும் தம்பியையும் எங்க நினைச்சுக்கிட்டு இருக்க போறா? அதையெல்லாம் அவ என்னைக்கோ மறந்துருப்பா. நீங்க தேவையில்லாம அவளை பத்தி பேசிக்கிட்டு இருக்காம வேற வேலை இருந்தா போய் பாருங்க. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? இவங்க தான் இப்படி அவளை பத்தி நினைக்காம இருக்காங்கன்னா அவளும் இங்க வந்து அம்மா இருக்கு தம்பி இருக்குன்னு ஒருட்டு வந்து பார்க்காம இருக்காளேம்மா. அது சரி, மரவதன் சொல்ற மாதிரி அவன் நல்ல பணக்கார வீட்டு பயலையிருந்து கட்டிட்டு போனா அங்க நல்ல வசதியா இருப்பாளா இருக்கும். அதனாலதான் இந்த பக்கம் வராம இருக்கா. ஏ பத்மா கோழி, என்ன தைரியம் இருந்தா இத்தனை நாளும் எங்க வீட்டு வேலையை தாண்டி குதிச்சு வந்து எங்க வீட்டு கீரையில இருந்து கூரை வரைக்கும் எல்லாத்தையும் மேய்ஞ்சுக்கிட்டு போவேன். இன்னைக்கு உன்னை எப்படி அலேக்கா பிடிச்சேன் பாத்தியா? காயத்ரியா கொக்கா? எங்க வீட்டு வேலையை தாண்டின அந்த 2 காலையும் இன்னைக்கு நல்லா வெள்ளை வெங்காயம் குருமிளகு ஜீரகமெல்லாம் தட்டி போட்டு சூப்பு வச்சு காயு, என்ன காயுமா கோழியோட நின்னுக்கிட்டு இருக்க? ஓ, இன்னைக்கு நம்ம வீட்ல கோழி குழம்பா? ஆமா, உன்னை கெட்டினதுக்கு இந்த மாதிரி பக்கத்து வீட்டுக்காரி வேலையை தாண்டி வந்தா தானே கோழி குழம்பு திங்க முடியும். நல்ல கோடீஸ்வர வாழ்க்கை வாழலாம்னு உன்னை கெட்டிக்கிட்டு வந்தேன். இங்க வந்து என்ன கோழியில பிடிக்க விட்ட? என்ன காய் இப்படி சொல்ற? என்ன இருந்தாலும் நான் ஒரு மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ் தானே. அடச்சி நிறுத்தியா, அந்த வார்த்தையில நான் விழுந்துட்டேன். ஏதோ மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவ்னு சொல்றானே, பெரிய பணக்காரனா இருப்பான்னு கெட்டிக்கிட்டு வந்தேன். வந்து பார்த்தா தானே தெரியுது நீயே 5 பைசாக்கு வழி இல்லாம
ஐயோ காயு அது அப்ரசன்ட் இல்லம்மா, அப்ரெண்டிஸ். இல்ல இல்லம்மா, நீ சொன்னா சரிதான். சரியா, சும்மா பார்த்துக்கிட்டு நிக்காம கோழி குழம்பு வைக்கணும், அதுக்கு வேண்டியதெல்லாம் போய் வாங்கிட்டு வா போ. சரிம்மா காயு, வாங்கிட்டு வந்துடுறேன். சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க தான் உங்க கதிர்வேல் அமுதவள்ளி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புதிய வீடியோல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.